ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 44 இன்ச்சு பாடி சுற்றில் உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்னன்னு கிடையாது, இது ஒரு க்ளோஸ் நெக் வச்சு தான் தைக்க போகிறோம். க்ளோஸ் நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் உள்ள நெக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது ஒரு ரவுண்டாக ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸ்லேயே அதுதான் ஒரு ஹைலைட். அந்த மாதிரி மாடல் போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பெரியவங்கனாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஸ்டாஃபாக இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் டீச்சர்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வச்சு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நெக் வச்சா செம்ம ராயலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு மாடல் ப்ளவுஸ் போட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பெரும்பாலும் அந்த ஒரு காட்டன் சாரீ இருக்கு இல்லையா, ஒரு காட்டன் சாரீக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா செம்ம ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 44.5 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். இது 1 மீட்டர் பிட்டு தான், அதாவது 1 மீட்டரை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதோட அகலம், துணியோட அகலம் ஜாஸ்தி. இந்த மாதிரி கிளாத் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு துணி நல்லா அகலம் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக எந்த ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வராத அளவுக்கு தவிர்த்துக்கலாம். சாதாரண நார்மல் ப்ளவுஸில் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும், அது கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். இது நம்மளுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கும், அகலம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதனால். இப்போ இதில் நம்ம கீழே எடுப்போம். எப்பயும் போல் ஒரு 2 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுக்கோங்க. உயரம் 15 இன்ச்சு வைக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஷோல்டர் நம்ம பிடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்காக. இதில் நெக்கு நான் ஒரு 4 இன்ச்சு நான் எடுக்கிறேன். நாலு இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. நம்ம வெட்டுறது கொஞ்சம் உள்ளடக்கி நம்ம வெட்டிக்கலாம். இவங்களோட ஷோல்டரோட அளவு 16 இன்ச்சு, அதாவது மொத்த ஷோல்டரோட அளவு 16 இன்ச்சு. இதில் நான் ஒரு 4 இன்ச்சு கழுத்துக்கு நான் எடுத்திருக்கேன். மீதி அப்படியே நான் மீதி ஷோல்டருக்கு தள்ளிட்டேன். கழுத்து இவ்வளோ போதும், அதாவது கொஞ்சம் க்ளோஸாக வர்றதுக்கு நான் 4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். நம்ம தைச்சது அந்த 4 இன்ச்சு சொல்லும்போது 3.75 வெட்டிக்கோங்க. தைச்ச உடனே 4 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். மீதி இருக்கிறது பூரா ஷோல்டருக்கு விட்டுட்டேன். மீதி 1/4 இன்ச்சு வரும் இல்லையா, அதை நம்ம தைக்கிறதுக்கு நம்ம விட்டது போக எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே ஷோல்டருக்கு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஷோல்டர் கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். நெக்கு கரெக்டாக 1 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இறக்கம் அதாவது 1 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா க்ளோஸ் நெக்கு 1 இன்ச்சு போதுமான அளவு, தாராளம். இப்போ இது பாடி சுற்றில் 44 இன்ச்சு. அப்போ 44னா அந்த 44ல் பாதி 22 இல்லையா, 22. அந்த 22ல் எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ பேக் சைடு நம்ம எடுக்கிறோம், அதனால் மொத்த அளவு 44, அதில் பாதி 22. அந்த 22ல் 2 எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது 24. அந்த பேக்கோட அளவு மட்டும் 24 வருது. அப்போது 12 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். 12 இன்ச்சு வச்சு பேக்கோட அளவு இதுதான், 24 இன்ச்சு பேக்கில் வரும். இப்போ ஆம்கோலாவில் எடுக்க போகிறோம். ஆம்கோலாவில் எடுக்கிறோம்னா ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பண்ணுவோம் இல்லையா, அந்த 13லேருந்து 7.5 இன்ச்சு எடுத்தோம்னா போதும். 7.5 இன்ச்சு எடுத்தோம்னா போதும். இந்த 24ங்கிறது ரெடி அளவு. அது போக எக்ஸ்ட்ரா நமக்கு உள்ளே எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்தளவுக்கு. நான் 2 இன்ச்சு சொல்லுவேன், 1.5 இன்ச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. அதிக துணி உள்ளே வேண்டியதில்லை. இப்போ இதை மாதிரி கட்டிங் பண்ணிடலாம்.
பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ். நமக்கு 9.5 இன்ச்சு வேணும் ஸ்லீவு. 9.5 10 கூட வச்சுக்கலாம். ஏன்னா க்ளோஸ் நெக்குன்னு சொல்லும்போது நம்ம 10 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். கீழே வந்து நம்ம மடிக்கிறதுக்கு கிளாத் விட்டுக்கோங்க. பத்து இன்ச்சு ரெடி அளவு. அது போக ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ ஸ்லீவோட சுற்றளவு வந்து நமக்கு 13 இன்ச்சு. அதாவது ஸ்லீவோட சுற்றளவு கீழே அந்த சுற்றளவு வந்து 13. அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி எடுத்துக்கோங்க. ஒன்றரை இன்ச் தள்ளி எடுத்துட்டு ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல் கிராஸில் வச்சு அந்த ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயும் போல் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ இவங்களுக்கு கழுத்து வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்கும் 6 இன்ச்சு இறக்கம் வைப்போம் இல்லையா, கிராஸோட உயரம் வந்து நான் 13 வைக்கிறேன். எப்பயும் உள்ள ஒரு நார்மலான அளவு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த நெக்கு வந்து நம்ம சாதாரணமாக எடுக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி இந்த ஒரு ரவுண்ட் எடுத்திங்கன்னா அவங்க இந்த ப்ளவுஸை போடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வளைவு கொண்டு போய் இப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பாட் நெக் வரைவோம் இல்லையா, அது மாதிரி இந்த நெக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப சூட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எப்பயும் போல் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளடக்கி நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். இது வந்து உங்களோட அடையாளத்துக்காக. ரெண்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டு மட்டும் அழகாக வெட்டுங்க. ஏன்னா இது இந்த ப்ளவுஸ்லேயே இதான் ஹைலைட், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். க்ளோஸ் நெக்காக இருந்தாலும் நல்லா செம ரிச்சாக தெரியும்.
இந்த நெக்கு தான் இதில் ஹைலைட்டு. அதனால் இதை பார்த்துக்கோங்க. ரவுண்ட் அழகாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் 3 எடுத்துட்டோம். லைனிங் இல்லாமல் சும்மா நார்மலான ப்ளவுஸ் தான். இந்த காட்டன் மெட்டீரியலுக்கு லைனிங் தேவையில்லை. இதுவே நல்லா நீட்டாக இருக்கும். கிராஸ் பெல்ட் பட்டிக்கு வெட்டியிருக்கேன். மீதியை வந்து மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊக்கு பட்டி தைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். இது வந்து நெக்கு தைக்கிறதுக்கு அந்த க்ளோஸ் நெக்குக்கு தைப்போம் இல்லையா, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பெல்ட் தைச்சிடலாம். லைனிங் எடுத்துக்கோங்க. நான் வந்து வேறு லைனிங் கொடுக்குறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதே கலர் கொடுங்க. ஏன்னா இப்போ கடை எதுவும் இல்லை, எந்த கடையும் இல்லை இல்லையா, அதனால் நான் இருக்கிற கிளாத்தை நான் கொடுக்குறேன். நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து அந்த பட்டி கிராஸ் பெல்ட்டுக்குரிய பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்துச்சு, நம்ம கேட்ட உயரம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த பிடிச்சி தைக்கிறோம் இல்லையா, அதை கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த லைனிங் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்படிங்கும்போது உள்ளே கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். ஏன்னா 1.5 இன்ச் நம்ம உள்ளே விடணும்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போது சில துணி வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா பத்தாது. அதனால் அந்த மெட்டீரியல் ப்ளவுஸ் வந்து மெட்டீரியலில் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கிட்டு லைனிங் வந்து அதிகமாக விட்டுக்கோங்க. அப்போது உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரை காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லைனிங் மேலே அப்படியே ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கோங்க. பிசுறு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த பிசுறு வெட்டாமல் அப்படியே உள்ளே விட்டாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே மடிச்சுட்டு 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இதுலேயும் இப்போ வந்து கிராஸ் பெல்ட் வந்து நம்ம எப்போயும் வந்து ஒரு 3 இன்ச் எடுப்போம் இல்லையா, 13.5 இன்ச்சுக்கு. இப்படிங்கும்போது இது 14.5 இன்ச் 15 வரைக்கும் வருது. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்டை கொஞ்சம் கூட்டிக்கலாம். சில பேர் பட்டியோட உயரத்தை கொஞ்சம் குறைச்சி கேட்டாங்கன்னா லைட்டாக குறைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு இங்கே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 4.5. கரெக்டாக இந்த பாயிண்டில் மடிச்சுக்கோங்க. நான் இந்த 1.25 இன்ச்சு தான் நான் பிடிக்கிறேன். 1.5 இன்ச்சு பிடிச்சோன்னா நல்லா வெயிட்டானவங்களுக்கு, இப்போ இதை விட இன்னும் வெயிட்டானவங்களுக்கு அந்த 1.5 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி உயரமும் நான் 3 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கேன்.
3 இன்ச்சு தாராளமாக போதுமானது. அதே மாதிரி ஊக்கு மாட்டுற பக்கம் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி பிடிச்சி ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும்போது கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க. நான் ஏற்கனவே நிறைய தெளிவாக சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் இப்பயும் தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் டாட் பிடிக்கிறேன், அதுவும் 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி 1/4 இன்ச்சு பிடிச்சோம்னா அப்படியே குறைச்சிட்டு வந்துருக்கணும். அதே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே வந்து டப்பக்குன்னு எடுத்திங்கன்னா அந்த கிராஸ் நல்லா இருக்காது. அதே மாதிரி இதுவும் தான், இந்த 3 இன்ச்சுக்கும் ஒரு 1.25 இன்ச்சு வித்தியாசமாக கண்டிப்பாக இருக்கணும். அப்போனா தான் அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு கிராஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், அதாவது ரொம்ப பாயிண்ட் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையாக இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து ஒரு டீச்சர்ஸ், அதாவது நல்லா இந்த ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்களே, நல்லா நீட்டாக க்ளோஸ் நெக்லாம் போட்டு ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நெக் வச்சு க்ளோஸ் நெக் தைச்சி இந்த மாதிரி தைச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு கிராஸை தைச்சிடலாம். கிராஸ் எல்லாம் ஒரு வேலையுமே கிடையாது, நம்மளாக பில்டப் பண்ணிக்க கூடாது. அந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கிற கனெக்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டானாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதில் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் சரியாக வெட்டலை அப்படிங்கிற போது தான் நமக்கு அந்த கிராஸ் கொஞ்சம் கரெக்டாக வராது. அது மாதிரி டாட் பிடிக்கும்போது இந்த 3 டாட் தானே, அதை அழகாக பிடிச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இந்த 2 டாட்டும் நம்ம இதில் உள்ள கணக்கு பிரகாரம் பிடிச்சிருக்கோம். ஆனால் 3ஆவது டாட் பிடிக்கும்போது மட்டும் ஃபஸ்ட்டு பிடிச்சோம் இல்லையா, அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து பிடிச்சிக்கோங்க. நம்ம இதை கரெக்டாக மடிக்கும் போது உங்களுக்கு 2 ஒன்றா தான் வரும், இருந்தாலும் செக் பண்ணுறதுக்காண்டி அதை வச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நான் எதுவும் விளக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை. கிராஸ் வந்து எந்த அளவுக்கு அமைப்பாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ பெல்ட் அட்டாச் பண்ணிடலாம். பீசரை கீழே தள்ளி அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஊக்கு பட்டி தைச்சிடலாம்.
இன்னொரு பட்டியை தைக்கிறேன். இந்த பட்டி வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். சும்மா ரஃப்பாக சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் மடித்து அப்படியே தையல் போடுங்க. இதில் 2-3 தையல் போடுறது நமக்கு டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பட்டி வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்காது. அந்த ஊக்கம் பாட்டுற பட்டிட்டு வளைஞ்சிக்கிட்டு இருக்காது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி அவங்க போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பேக் வந்து பட்டி அடித்து திருப்பிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். ஏன்னா இது வந்து சிங்கிள் பீஸ் தானே, அதனால் கண்டிப்பாக இதில் டாட் பிடிக்கணும். ஷோல்டர் கனெக்ட் பண்ணி, ஷோல்டர்லேருந்து சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அதை ஒரு 4 இன்ச்சு மேலே வர தண்டிக்கும். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். கீழே அந்த இடுப்பு ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஷோல்டர் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள லூஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த லூஸை எந்த பக்கம் இழுத்திங்கன்னா ஏதாவது பெருசு சின்னது காமிக்கும். அதனால் அந்த லூஸை இது பண்ண வேண்டாம். இப்போ வந்து இதில் நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம் இல்லையா, 24 இன்ச்சு கணக்கு பண்ணி அர்க்காத் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அர்க்காத் பண்ண இடத்துல வச்சு இப்போ நம்ம தையல் போட போகிறோம். ஆக்சுவலி இது ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டோ பேக்கோ லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதை சைஸ் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த ப்ராப்ளம் வராது, சைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை இந்த பக்கம் தள்ளிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ தூரம் பிசுறு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க.
ஃப்ரண்ட் ரெண்டு ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கோங்க. அந்த அளவு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கிளாத் விட்டுட்டு மீதியை வெட்டிக்கலாம். நாற்பத்தி 4 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நமக்கு 37 இன்ச்சு இடுப்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 44 சொல்லும்போது நமக்கு 40வது இடுப்பு இருக்கணும். இவங்களுக்கு 44 இடுப்பு சொல்லும்போது இடுப்பளவு வந்து 37 இருக்கு. இதுதான் இவங்களோட மெஷர்மெண்ட்டு. அது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடுப்பளவு வந்து முன்ன பின்ன மாற்றிக்கலாம். செஸ்டோட அளவு வந்து 44, பேக்கில் 24, ஃப்ரண்ட்டில் 10 10 20. அப்போ 44 கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டில் 10, இந்த பக்கம் 10. அப்போ நமக்கு 44 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஆம்கோல் குடஞ்சி வெட்டுறதை வெட்டிக்கலாம். 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க, போதும், கரெக்டா இருக்கும். ஸ்லீவ் நம்ம எவ்வளவு அளவு எடுத்தோமோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து சும்மா ரஃபா போட்டுக்கோங்க. எம்மிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிச்சு விட்டுக்கலாம். ஸ்லீவோட சுற்றுல வந்து நம்ம 13 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, அந்த 13 கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கொண்டாந்து நீ இதே மாதிரி இதுலயே மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த ஆம்கோல் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஜாயிண்ட பேக்கில் தள்ளிடுங்க. ஸ்லீவ் வந்து இந்த வெளிப்பக்கம் திருப்பிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவுமே வெளிப்பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இல்லை நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த ஃப்ரண்ட் பக்கம் போகணும். இதில் இந்த ஜாயிண்ட் வந்து பேக்கில் ரெண்டு போகிற மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் ஒன்று போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தச்சிருங்க. இழுத்து தைக்காம நல்லா ஒன்று போல் தைச்சுக்கோங்க. ஒரு டாட் பிரிஞ்சிருச்சு, அதான் தையல் போடுறேன். அது நல்லா டாக் அடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சிடும் தைக்கும்போது. இல்லைன்னா தையலை கொஞ்சம் பொடியாக வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணிட்டோம்னா உடம்புல தான் நல்லா ஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயிண்ட் பேக்கில் தள்ளிடுங்க. இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ரவுண்டு தையலில் நீங்கள் பாடி பீஸை இழுத்து தைச்சிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் ஸ்லீவை இழுத்து தைச்சிங்கன்னா ஷோல்டர் இறங்கிடும். அதனால் ஸ்லீவை மட்டும் தயவுசெய்து இழுக்காதீங்க. பாடி பீஸை லைட்டாக ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியாது. ஜாயின் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்லீவ் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த நெக்கும் அழகாக இருக்கும். நெக் வந்து நம்ம தைக்கும்போது பெருசாயிரும், அதனால் பார்த்து கவனமாக தைங்க. இந்த ஸ்லீவ் வந்து நல்லா அழகாக அப்படி உட்காந்துருக்கு. அது மாதிரி கிராஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்கு மட்டும் தான் தைக்கணும், முடிஞ்சிருச்சு. இந்த நெக்கு வந்து நம்ம எல்லாத்துலேயும் தைக்கிற மாதிரி இல்லாமல் இதோட கொஞ்சம் அகலம் கூட வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஹெமிங் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம எப்பயும் வைப்போம். இது வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டோன்னா இந்த நெக்குக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். கிராஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இது வந்து நான் கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த 3/4 இன்ச்சு எடுத்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். எம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த உள்ளதான் நம்ம அந்த பீஸ் உள்ளதான் கொடுக்க போகிறோம். ஆனால் வெளியில் பார்க்கும்போது அது ஒரு தனி ரிச்சாக நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த ரவுண்டு வந்து நம்ம இதே தச்சுட்டோம்னா அடிச்சு அங்கே திருப்பும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால லைட்டாக ஒரு சின்ன ஃப்ளீட் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஃப்ளீட் வச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு அழகாக காமிக்கும். இந்த பீஸ் நல்லா எடுத்துக்கோங்க. அங்கிட்டு அந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ளீட் வச்சோம் இல்லையா, அது மாதிரி இந்த சைடும் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இது நீங்கள் தச்சுட்டு எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிக்கோங்க. நான் வச்சிருக்க ஃப்ளீட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாரும் வைப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இது நம்ம அப்படி திருப்பும் போது அந்த இடத்துல நமக்கு அந்த விரிவு கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அதுக்கு தான் இதை மடிச்சு அப்படியே எஜ்ஜு தையல் போட்டு விட்டுருங்க. முக்கால் இன்ச்சுங்கிறதோட இதோட இன்னும் கொஞ்சம் கூட வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது சிங்கிள் பீஸ் தானே, டபுள் பீஸாக தான் நம்ம அடிச்சு கூட பரட்டிடலாம். சிங்கிள் பீஸுங்கனால கொஞ்சம் கனமாக கொடுத்தோம்னா, கனமாக இருக்க விட கொஞ்சம் அகலமாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதை உள்ள மடிச்சு விட்டு நான் வந்து சும்மா ரஃப்பாக தையல் போடுறேன். அதை வந்து பிரிச்சிருவாங்க. தையல் பெருசாக வச்சு ரஃப்பாக தையல் போட்டோம்னா எம்மிங் பண்ணதுக்கப்புறம் அதை பிரித்து விட்ருவாங்க. இப்போ நான் தையல் பெருசு வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக தையல் போடுறேன். உள்ள தள்ளி அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து நல்லா அழகாக ரவுண்டு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு வந்து அழகாக இருக்கும். இந்த நம்ம அகலத்தை கூட்டும் போது அந்த ரவுண்டு அழகாக காமிக்கும். இதோட இன்னும் அகலம் கூட்டினாலும் இன்னும் அழகாக காமிக்கும். இது எம்மிங் பண்ணக்கப்புறம் இந்த தையலை நம்ம பிரித்து விட்டுடலாம். இந்த நெக் வந்து நம்ம இவ்வளோ அகலம் வச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு இன்னும் க்ளோஸாக கழுத்தை ஒட்டி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டு ஷோல்டர் அகலத்தை கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் தச்சிருந்த ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த 44 இன்ச்சு மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி தச்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நெக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த ரவுண்ட் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் சொல்லுவீங்க. நீங்கள் மாடல் ப்ளவுஸே போட வேண்டியதில்லை. அதுவும் வயசில் பெரியவங்கனாலும் சரி, ரொம்ப பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கூட ஒரு மாதிரி க்ளோஸ் நெக் வச்சு போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த நெக் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.